இங்க ஜீஜாங்கிற ஒரு குட்டி பொண்ணு ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளாஸ் டைம்ல சாக்லேட் சாப்பிட்டு இருக்கா. அந்த டீச்சருமே இதை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் ஃப்ரெண்டையும் பிரின்சிபால்ட்ட கூட்டு போயிடுறாங்க. இந்த பிரின்சிபால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரக்காக அந்த குட்டி பொண்ணு கையில ஒரு ஷீட்டை கொடுத்து வர பேச்சு போட்டிக்கு நீ உங்க அப்பாவை பத்தி பேசணும்னு சொல்லிடுறாரு. ஜீஜா வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாவை பத்தி கேட்கறா. ஆக்சுவலா அவங்க அப்பா ராணுவத்தில் இருக்கும்போதே இறந்து போயிருப்பாரு. ஆனா ஜீஜாவோட அம்மா அவகிட்ட இதை சொல்லாம ஒரு கடவுள் கிட்ட போயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. காலையில விடிஞ்சதும் ஜீஜாவோட அம்மா வேலைக்கு போகும்போது ஜீஜா அவங்க அம்மா கிட்ட அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றா. ஜீஜாவோட அம்மா நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஜீஜா அவங்க அம்மா கிட்ட போய் அப்பா எங்கன்னு கேட்கவும் அவங்க அம்மா கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. அடுத்த நாள் ஜீஜா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல வந்த ஒரு தாத்தா சைக்கிளோட கீழே விழுந்துடுறாரு. ஜீஜாவும் அவனோட ஃப்ரெண்டும் போய் வேகமா அவரை தூக்கி விடுறாங்க. அவர் வச்சிருந்த பலூன்ல 2 பலூன் மட்டும் பறந்து போகுது. உடனே அந்த குட்டி பொண்ணு ஃபீல் பண்ணாதீங்க தாத்தான்னு சொல்றா. அந்த தாத்தா அந்த பலூன் எங்க போயிட போகுது, கடவுள்கிட்ட தானே போகுதுன்னு சொல்லவும் நம்ம ஜீஜாக்கு ஒரு ஐடியா வந்து இவர்கிட்ட இருந்து பலூன் வாங்கிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த பலூன்ல கட்டி விடுறா. ஆனா 2 நாள் ஆயும் அவங்க அப்பா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராதனால ஜீஜா ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறா. ஜீஜாவோட வீட்டுல அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஒரு மாலையை கொடுத்து அவங்க அப்பா போட்டோக்கு போட சொல்றாங்க. ஆனா ஜீஜா அவங்க அப்பா மேல இருக்க கோவத்தினால அந்த போட்டோவை கீழே போட்டு உடைச்சிடறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ ஜீஜா வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க அப்பா அவளுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை தொட்டு மறக்காம பாத்துருங்க.